தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அந்த கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணி சார்ந்த முடிவுகள் எட்டப்படுமா அல்லது கடலூர் மாநாட்டிற்கு பிறகுதான் அந்த முடிவு எடுக்கப்படுமா? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக ஜனவரி 9ஆம் தேதி மக்கள் மீட்பு மாநாடு 2.0 என்ற தலைப்பில் கடலூர்ல 9ஆம் தேதி தேமுதிகவினுடைய அந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கின்றது. மறைந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய மறைவிற்கு பிறகு தேமுதிக சார்பில் நடைபெறக்கூடிய முதல் மாநாடாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று 2026 தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் சூழ்நிலையில இருந்து வருகின்றது. தற்போது இந்த சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநாடு குறித்து முக்கியமாக ஆலோசனை என்பது செய்யப்பட்டு வருகின்றது. அதாவது மாநாட்டில் எந்த அளவிற்கும் இல்லாத அளவிற்கு தொண்டர்களையும் கூட்டங்களையும் அதிகப்படுத்த வேண்டும், மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாடை நடத்த வேண்டும் என தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த மாநாடுக்கான ஆலோசனை என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப்படுவது என்பது குறித்து மாநாட்டில் அறிவிப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இருப்பினும் மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை செய்த பின்னர் அது பற்றி அறிவிப்பு என்பது வெளியாகும் என தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலுடைய கூட்டணி சம்பந்தமாகவும் ஆலோசனை செய்யப்பட இருக்கின்றது. தேமுதிகவினுடைய மாநாடு அன்று கூட்டணி குறித்து அறிவிக்காமல் இருந்தாலும் அதற்கான ஒரு ஆலோசனை என்பதும் இன்றைய தினம் செய்யப்பட இருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துல கட்சியினுடைய பொருளாளர் LK சுதீஷ், அதே போன்று தலைமை கழக நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் அவைத்தலைவர் இளங்கோவன் மற்றும் துணை செயலாளர்கள் என பலர் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தேமுதிகவை பொறுத்தவரை 84 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.